கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே நாம் எல்லோரும் ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து பாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட சில பாடல்களை ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாய் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோம். கர்த்தர் இந்த ஆராதனை நாளிலும் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோமே, ஹல்லேலூயா. முதலாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம் என்கிற அருமையான பாடல். உற்சாகத்தோடு கூட ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம் என்கிற உணர்வோடு கூட பாடுவோம். கர்த்தர் நன்மை செய்வாராக. எல்லாரும் பாடலுக்கு இசைக்கு ஏற்றாற் போல இருக்கிற இடங்கள் அப்படி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோ. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோ. தொழுவோம் பணிந்திடுவோ, அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோ, அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமையும் கனத்திற்கு பாத்திரராகிய சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய நம்முடைய ஆண்டவருக்கு இந்த காலை வேளையிலே செலுத்தி மகிழுவோமே. மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திர சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திர சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஒளி வீசுகிற கண்களை உடையவர், அவருடைய பாதங்கள் சுடர் வீசுகிறவைகள், அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போன்றது, அவருடைய வலதுகரம் வல்லமை செய்கிறது. ஒளிதரும் கண்களோ சுடத்தரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம் பலகரம் வல்லமை. ஒளிதரும் கண்களோ சுடதரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம் பலகரம் வல்லமை. சிறந்தவர் அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி துதித்திடுவோம். சிறந்தவர் அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவனவர், ஆவியில் நிறைந்து நாமும் தொழுகுவோம், ஆண்டவரை பணிவோம்.
ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவனீரே பரிசுத்த இயேசுவே. ஒரு முறை கூட ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவனீரே பரிசுத்த இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுகுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுகுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். சொல்லுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மகிமையும் வல்லமையும் கனத்திற்கு பாத்திரருமான கர்த்தரை இந்த காலை வேளையிலே துதித்து மகிழுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியம் தந்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினாரே நன்றி செலுத்திடுவேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில நான் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை? ஹல்லேலூயா. நானும் என்னுடைய குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறவர்கள் இந்த பாடலை சந்தோஷத்தோடு கூட பாடி மகிமைப்படுத்துவோம். தெரிந்தவர்கள் எங்களோடு இணைந்து பாடுங்கள், மற்றவர்கள் அதை கவனித்து பாடுவோம். அந்த பாடலின் ஒவ்வொரு சரணங்களும் மிகுந்த அர்த்தம் நிறைந்தவைகள். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார், கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பிடித்து நடத்திடுவார். உணர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் கையை தட்டி, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் தம்பி தங்கச்சி பெரியவங்க எல்லாம் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. எல்லாரும் சேர்ந்து நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். சொல்லுவோமே. இம்மட்டும் நடத்தினவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இனிமேலும் நடத்திடுவார், கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். சேர்ந்து சொல்லுவோம். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். ஒரு முறை கூட இம்மட்டும் நடத்தினவர். கைகளை தட்டி சொல்லுங்க. இனிமேலும் நடத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார், கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். சின்ன பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபை
கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. சத்தத்தை உயர்த்தி கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. எத்தனை தடைகள் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய தயவால் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். தடைகளை நொறுக்கி வழிகளை திறக்கிற ஆண்டவருக்கு இந்த காலை வேளை நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தடைகள் வந்த போது தாங்கியே நடத்தினீரே. சொல்லுவோம். தடைகள் வந்த போது உம் தயவால் நடத்தினீரே, தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். கைகளை தட்டி சொல்லுவோம். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். ஒரு முறை கூட சொல்லுவோம். தடைகள் வந்த போது தாங்கியே நடத்தினீரே. எல்லாம் தம்பி தங்கச்சிமா. தடைகள் வந்த போது உம் தயவால் நடத்தினீரே, தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். எல்லா விதமான தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன். நன்றியோடு கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே. ஆமென். நன்றி செலுத்திடுவே. அப்படியே சொல்லுவோம். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் மடியாமல் காத்துக் கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். நல்ல கரங்களை உற்சாகத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட கைகளை தட்டுவோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டு. நீங்க சொல்லுவோமா சேர்ந்து? எப்பக்கம் நெருக்கப்பட்டும். சின்ன பிள்ளைங்கள சொல்லுங்க. மடியாமல் காத்து கொண்டு நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே, தேவனே உம்மை துதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே, தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையாய் கிருபையாய் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. அப்படியே சொல்லுவோம். குறைவுகள் வந்த போது குறுகாமல் காத்து கொண்டீ. நல்ல சேர்ந்து சொல்லுவோமே. குறைவுகள் வந்த போது குறுகாமல் காத்து கொண்டீ, நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனை உம்மை துதிப்பேன். ஆமென். நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனை உம்மை துதிப்பேன். ஒரு முறை கூட எல்லாருமாய். குறைவுகள் வந்த போது குறுகாமல் காத்து கொண்டீ. குறைவுகள் வாய்களை திறந்து பாடுங்க. சத்தத்தை உயர்த்தி. குறுகாமல் காத்து கொண்டீ, நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனை உம்மை துதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனை உம்மை துதிப்பேன். ஒரு முறை கூட. நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, ஆமென். நன்றி
நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்க தொடங்கியாச்சு, தூங்கலை ஆனால் யோசிக்க தொடங்கியாச்சு. உங்கள் முகங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் உண்மையாகவே இங்கே இல்லை, எதையோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று தெரியுமா, யாரோ ஒருத்தர் ஒருவேளை உணவை சந்தித்த உடனே ஒருவேளை ஆகாரம் நமக்கு வாங்கி தந்துட்டாங்கன்னு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காலையில் யாருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோன்னா, தினமும் சோறு போட்டுட்ருக்கிறார்ல ஒருத்தர், காலையில் மத்தியானம் ராத்திரி இடையில எல்லா நேரமும் நம்மளை பராமரித்து கொண்டிருக்கிறாரு, அவருக்கு தான் நம்ம நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க என்னத்தையோ நடக்குது அப்படின்னு. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அவர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 10 பேர் ஆண்டவர்கிட்ட 10 குஷ்டரோகிகள் சொஸ்தம் அடைஞ்சாங்க. நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கன்னா 9 பேரும் காண்பிச்சுட்டு அப்படியே அந்த போக்கிலே போயாச்சு. ஒருத்தர் மட்டும் திரும்பி வராரு, என்னப்பா மற்ற 9 பேரை காணலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு அந்த 9 பேர் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, திரும்பி வந்து நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வாயை திறந்து பாடிக்கிட்டு மைண்ட் எப்படியோ வச்சுருந்தோன்னா, எங்களுக்கு ஒரு 2 நாள் இங்கேருந்து ஈரோடுக்கு கொண்டு போய் ட்ரைனிங், வேறு ஒரு ட்ரைனிங்கும் கிடையாது. நம்ம மூளை சிந்திக்கிறத கை செய்யணும். இதுக்கு தான் 2 நாள், காலையில் மத்தியானம் சாயங்காலம். அந்த ட்ரைனிங் நடத்த வந்தவர் அவருக்கு கண்ட்ரோலுக்குள்ளே அந்த இருக்கிற 21 பேரையும் கொண்டு வர்றதுக்கு அரை மணிக்கு மேலே ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த அவருக்கு கண்ட்ரோலுக்கு அந்த 21 பேரையும் வளைச்சி கொண்டு வர்றதுக்கு 4 பேர் வந்தாங்க. 4 பேரும் படாத பாடு. எல்லாம் பெரிய ஆட்களாக இருந்தாலும் வளைச்சி கொண்டு வர்றது, சின்ன பிள்ளைங்களாம் காதையாகி திருவிடலாம், தட்டிடலாம். இது வழியே இல்லை. மூளை ஒன்று யோசிக்குது, கை ஒன்று செய்யுது. அவன் பாருங்க, ஆண்டவரும் அதை எதிர்பார்க்க. வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தெளிவாக சொல்றது, அடிக்கடி நம்ம வாசிக்கிற வசனம், இந்த ஜனங்கள் தங்களுடைய உதடுகளினால் என்ன கனம் பண்றாங்க. அங்க ஸ்தோத்திரத்துக்கு துதிக்கு குறைய இல்லை, ஆனா அவருடைய இருதயம் தூரமா இருக்குது. அந்த இருதயமும் உதடும் இணைகிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம். அதுபோல் அதிகமாக பைபிள் படிச்சுட்டே இருப்போம், வாய் வாசித்துட்டு இருக்கோம், கண் அங்கே பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் மைண்டு மட்டும் என்ன செய்யும், கிரைண்டரில் மாவாட்டிகிட்டு இருக்கோம். எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். இதுக்கு தான் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, வாயில துதிக்கு குறைய இல்லை, ஆனால் இருதயம் தான் என்ன செய்யலை. வரும்போது கட்டாயம் அடுத்த வாரம், இந்த வாரம் தெரியல நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அடுத்த வாரம் வரும்போது இருதயத்தையும் சேர்த்தே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? கையங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த பாடலின் ஒரு சரணத்தை மறுபடியும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எவ்வளவோ தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு, எவ்வளவோ நெருக்கங்கள் கண்ணீர்கள் வந்த போதும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அந்த 2வது சரணத்தை மறுபடியும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்ல கை தட்டுங்க. பின்னாடி இருக்கிற தாய் தகப்பன்மார், சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி தடைகள் வந்த போது தாங்கிய நடத்தினீரே. சொல்லுவீங்களா? தடைகள் வந்த போது தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். அப்படியே சொல்லுவோம். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனை உம்மை துதிப்பேன். ஒரு முறை கூட சொல்லுவோம். தடைகள் வந்த போது தாங்கிய நடத்தினீரே. சேர்ந்து தடைகள் வந்த போது கொஞ்சம் வாயில திறந்து பாடுங்க. தயவாய் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனை உம்மை துதிப்பேன். அப்படியே சொல்லுவோம். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனை உம்மை துதிப்பேன்.
நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே அப்படியே ஒரு முறை கூட கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே குறைகள் வந்த போது குறுகாமல் காத்து கொண்டே எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும்? குறைவுகள் வந்த போது குறுகாமல் காத்து கொண்டே நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனை உம்மை துதிப்பே நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனை உம்மை துதிப்பே மறுபடியும் சொல்லுவோ நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனை உம்மை துதிப்பே நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே கிருபையால் நடத்தினீரே நல்ல கையில தட்டி சொல்லுங்கம்மா. நன்றி செலுத்திடுவே கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்துகிறவர், ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்த வண்ணமா இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையில என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி பாடி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாம் பாடுவோமா? ஜீவனுள்ள தேவனை வாரும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். சேர்ந்து சொல்லுவோம். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். எல்லாரும் சொல்லுவோம். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். மறுபடியும் சொல்லுவோம். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா. சொல்லுவோம். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா. பாதகர் பாவம் போக்கவே பாதகன் பொத்தோங்கி நீரலோ. பாதகர் பாவம் போக்கவே பாதகன் பொத்தோங்கி நீர
இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், பாதகர பாவம் போக்கவே நீர் பாதகன் பொத்தொங்கி நீரலோ, பாதகர பாவம் போக்கவே பாதகன் பொத்தொங்கி நீரலோ, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே சொல்லுவோம், ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, தொந்துருகி வந்த மக்கள் மேச ஆவி வீச செய்குவே, தொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே, இயேசுவே இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், தொந்துருகி வந்த மக்கள் ஆவி வீச செய்குவே, தொந்துருகி வந்த மக்கள் ஆவி வீச செய்குவே, தொந்துருகி வந்த மக்கள் உம்முடைய நேச ஆவி வீச செய்குவே, ஒரு முறை கூட சொல்லுவோம், தொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே. அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவருடைய இந்த வாக்கிலே உண்மை மாறாதவர் நம்முடைய ஆண்டவர். காலை வேளையில் சொல்லுவோமா, ஆண்டவரே உடைய வாக்கை நம்பி வந்திருக்கிறோப்பா, உடைய வல்ல ஆவியை மாறியாய் ஊற்றுவீராக என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு வாக்கு மாற செய்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, சேர்ந்து வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து சொல்ல முடியும், உங்க வார்த்தைக்காய் வந்து நிற்கிற மாட்டவரே ஊற்றுவே, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, நியாய தீர்ப்பினாள் நெருங்குதே, ஈஸ்வர காலமாகுதே, எல்லாரும் சொல்லுங்க, நியாய தீர்ப்பினாள் நெருங்குதே, ஈஸ்வர காலமாகுதே, வாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ, மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ, இருக்கிற இடங்களில் எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்து, நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், மாயலோகம் நம்பி மாட்டிடு, மானிடரை மீட்க மாட்டிரோ, இந்த மாயலோகம் நம்பி மாட்டிடு, மானிடரை மீட்க மாட்டிரோ, மாயலோகம் நம்பி மாட்டிடு, இந்த மானிடரை மீட்க மாட்டிரோ, பாதகரும் பாவம் போக்கவே, பாதகன் பொதுங்கி நீரலோ, பாதகரும்
அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சில நிமிடங்கள் கர்த்தரோடு கூட பேச போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்கம்மா. இந்த மாயையான இந்த உலகத்தை நம்பி, இந்த மாயையான உலகை நம்பி வாழுகிற மானிட கூட்டங்கள் ஏராளம். இந்த மாயையான நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தை நம்பி வாழுகிற கூட்டங்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்கும் பொழுது, ஒரு சிறு கூட்டமாய் ஜீவனுள்ள தேவனை நம்பி வந்திருக்கிறோமே. கைகளை தட்டி கத்தர மையமைப்படுத்துங்க. மாய லோகத்தை நம்பி ஆயிரம் ஆயிரமாய் திரளான மாண்டு கொண்டிருக்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஜீவனுள்ள தெய்வமாகிய உம்மை நம்பி வந்திருக்கிறப்பா சொல்லுங்கம்மா. வாயை திறந்து, இயேசுவே உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தேடி வந்திருக்கிறேன். ஆமென். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். வாக்கு மாறாத உண்மை தெய்வத்தை தேடி வந்திருக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரோடு கூட பேசுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாய லோகம் ஒருபோது நம்மை திருப்திப்படுத்துவதில்லை. இந்த மாயையான இந்த உலகம் ஒருபோது நம்மை சந்தோஷப்படுத்துவதில்லை. இந்த மாயையான உலகம் நம்மை ஏமாற்றுகிறது. இந்த மாயையான உலகத்தை நம்புகிறவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிறவர் ஜீவனுள்ள தெய்வம். ஆமென். அவரை நம்பி வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வத்தை தேடி வந்திருக்கிறேன். சொல்லுங்க, ஆமென். நான் உங்களை நம்பி வந்திருக்கிறப்ப. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாலிப தம்பி தங்கச்சி சொல்லணும். வாலிப தங்கச்சி சொல்லுங்க, வாலிப தம்பி சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. ஏசப்பா உங்களை நம்பி வந்திருக்கிறோப்பா. மாயையை நம்பி வரல, மாயையான உலகத்தை நம்பி வரல, மாயையை தேடி வரல, மனிதனை தேடி வரல, கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன். சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனை தேடி வந்திருக்கிறப்பா. ஆமென், ஆமென். எனக்கு இரக்கம் செய்கிற தெய்வத்தை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு மறுவாழ்வு தந்த தெய்வத்தை தேடி வந்திருக்கிறேன். பாவ சேற்றிலிருந்து என்னை தூக்கி நிறுத்தின கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் சொல்ல ஆரம்பிக்கட்டும், இருதயம் துதிக்க ஆரம்பிக்கட்டும். ஆமென், ஆமென். மாயையை நம்பி வரல, மாயையை தேடி வரல, மாயையான சந்தோஷத்தை தேடி வரல, ஏதோ வாரம் ஒரு முறை வரணும்னு வரலப்பா. உங்களை தேடி வந்திருக்கிறேன். சொல்லுங்க, என் தேவத்தை தேடி வந்திருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனை தேடி வந்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. உங்களை தேடி வந்திருக்கிறோப்பா. ஓ ஹல்லேலூயா. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மனிதரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மனிதரை மீட்க மாட்டீரோ. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே நீர் பெரியவர் சொல்லி பாருங்க. இயேசுவே நீ பரிசுத்தர். ஒவ்வொருவரும் சொல்லுவோம், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஒரு முறை கூட, இயேசுவே நீர் பெரியவர், பெரியவரப்பா. இயேசுவே நீ பரிசுத்தர். இயேசுவே. நீங்க அப்படி சொல்ல சொல்ல கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ராஜாவை கனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மாயலோக நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும், Thank you, Jesus. மானிடரை மீட்க மாட்டீரோ. அப்படியே கண்கள் மூடி இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? பாவிகள் துரோகிகளா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளா, பாவாத மக்களே துயா. பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போதுங்கி நீரலோ. சொல்லுங்க,
பாதகன் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. கண்களை மூடி இருக்கும் பொழுது பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. நம்மை வாழ வைப்பதற்கு, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வை கொடுப்பதற்கு, உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுவதற்கு ஆண்டவர் பாதகன் போல தொங்கினார். எனக்காக, உங்களுக்காக. கண்களை மூடி இருக்கும் பொழுது அப்படி சொல்லுங்க, பாதகர் எம் பாவம் போக்கவே. ஒரு பாதகனை போல தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீ பெரியவரே, இயேசுவே நீ பரிசுத்த சொல்லுவோம் சத்தத்தை உயர்த்தி. இயேசுவே நீ நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே. வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான சகோதரா, அருமையான தாய் தகப்பனே, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக ஒரு பாதகனை போல ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதை சிலுவையிலே தொங்கினார். தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்த நமக்காக, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தமும் நமக்காக சிந்தப்பட்டது. பாதகர பாவம் போக்கவே. அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லி பாருங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். பாதகரின் பாவம் போக்கவே. ஒரு பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே, சத்தமா சொல்லுவோம், இயேசுவே நீ பெரியவர், நீ பரிசுத்த. இயேசுவே நீ நல்லவரே, நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே தொங்கி நீரல்லோ. அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை அந்த உலகத்தில். நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் அவர் கவனிக்கிறார். அருமையான தகப்பனே, தாயே, நம்முடைய இருதயத்தின் ஆழங்கள் அவருக்கு தெரியும். அவருக்கு முன்பதாய் மறைத்து வைப்பதற்கு எதுவும் இல்லை. ஒரு ஆகான் தன்னுடைய கூடாரத்துல மறைக்க கூடாதவைகளை மறைத்து வைத்திருந்ததுனால அவனால வாழ்வு அடைய முடியல, அவனால வாழ முடியல, அவனுடைய குடும்பத்தால வாழ முடியல. அந்த மறைத்து வைக்கப்பட்டவைகளின் நிமித்தமே முழு குடும்பமும் ஆமென் மண்ணோடு மக்கி போனார்கள். ஆமா, இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பதாய் நாம சொல்ல போற, ஆண்டவரே உமக்கு மறைவானது ஒண்ணும் இல்லப்பா. அப்படியே கொஞ்சம் வாயில திறந்து இருதயத்தை ஆண்டவருக்கு திறப்போம். ஒரு மனுஷன்ட்ட சொல்ல வரலம்மா, ஒரு மனுஷனுக்கு முன்பதாய் நம்மை வெளி காண்பிக்க நம்ம வரல. ஆண்டவருக்கு முன்பதை ஒரு மன தெளிவுள்ளவர்களாக, உங்க இருதயத்துல எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும், எவ்வளவு மன குழப்பங்கள் இருந்தாலும், அது அப்படியே ஆண்டவருக்கு முன்பதை அறிக்கை இடுங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுங்க. ஒரு அண்ணாள் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்துல ஊற்றினது போல இங்க வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் வாய்களை திறந்து கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறதுனால, கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறதுனால, வாலிப தம்பி தங்கச்சி ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஏசப்பாட்ட பேசுங்க. ஏசப்பா ஆமே, சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் நம்முடைய இருதயத்தை அறிக்கை செய்வோம் ஆண்டவரிடத்துல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இந்த கால வேளையில இரக்கம் பெற போகிறா. கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமே, நாம் பாவங்களை மறைக்கிற கூட்டங்கள் அல்ல, பாவங்களை மூடி போடுகிற கூட்டம் அல்ல. சொல்லுங்க, ஆமே, நான் அறிக்கையிடுகிறவன். ஆமே, நான் அறிக்கையிடுகிறவன். ஆமேன், அவைகளை அறிக்கையிடுகிறவன், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். இந்த காலை வேளையில இரக்கம் பெற வந்திருக்கிறோம். சொல்லுங்க, நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிறவர்கள். தம்பி தங்கச்சி கண்ணை மூடி, ஆமேன், இயேசுவே உங்களுக்கு இரக்கம் செய்கிறவர். ஹalleluya, ஹalleluya. மனதார
கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கையின் கிரியைகளில் இருக்கிற மறைவுகளை கர்த்தர் மாற்றுவா. ஆமென். நம்ம அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அறிக்கை இடுகிறேன். ஆமென். உம்மை வேதனைப்படுத்தின நிகழ்வுகள், உம்மை துக்கப்படுத்தினவைகள் எல்லாவற்றையும் நான் ஓரம் கட்டுகிறப்பா. ஆமென். உங்களை துக்கப்படுத்தின காரியங்களை எங்கள் இருதயத்தை விட்டு விலக்குகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். மன மடிவை ஏற்படுத்துகிற எல்லா கிரியைகளை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு முன்பதை நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய இரத்தம் எங்களை சுத்திகரிப்பதாக சொல்லுங்கம்மா. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாய் ஆமென் திறக்கப்பட்ட புஸ்தகத்தை போல மாறட்டும். ஆண்டவருக்கு முன்பதாய் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது அது ஒரு தெளிந்த நீரோடையை போல மாற்றுவா. நம்முடைய எண்ணங்களை ஒரு தெளிந்த நீரோடையை போல கர்த்தர் மாற்றுவா. ஆமென். அவருடைய மகிழ்ச்சி நமக்குள்ளே பாய்ந்து ஓடும். அவருடைய மகிழ்ச்சி நமக்குள்ளே பாய்ந்து ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் நமக்குள்ளே பாய்ந்தோட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுன்னு சொல்லி கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அவர் இரக்கம் பாராட்டுகிறவர், அவர் இரக்கம் உள்ளவர். மனம் சலிப்போடு இந்த இடத்துல நிற்காதுங்க. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் சலிப்புள்ள இருதயத்தோடு நிற்காதுங்க. ஆமென். ஆண்டவர் பார்த்து இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலே நீ மனம் சலித்து போனாய் என்று. ஆமென். சலித்து போகிற கூட்டத்தோடு அல்ல, மன நிறைவோடு கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருப்போம். மன நிறைவோடு கர்த்தரை பேசுவோம், கர்த்தரிடத்தில் பேசுவோம். ஓ ஹல்லேலூயா. ரிபதலரதனமா ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கண்களை மூடி, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் இன்று பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சேர்ந்து சொல்லுவோம், ஜீவநதியே எந்த உள்ளத்தில் லட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. வாய்களை திறந்து சொல்லி பாருங்கம்மா. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போ. அப்படியே ஒரு முறை கூட சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அப்படியே கண்கள் மூடி இருக்கும் பொழுது நம்முடைய மாம்ச எண்ணங்கள், நம்முடைய சிந்தையில என்னெல்லாமோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவையில்லாத எண்ணங்கள், நமக்குள்ளே குழப்பங்கள், மனவேதனை, எண்ணங்கள் சரியா இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பதே கேள்விக்குறி. நம்முடைய எண்ணங்கள் தெளிவு பெறலன்னா நமக்குள்ள சந்தோஷம் என்பதே இல்லை. ஆமென். இந்த கால வேளையில் ஆண்டவரே, மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் எங்களை விட்டு மறைந்து போகட்டும்னு சொல்லுங்க. சின்ன தம்பி தங்கச்சி கொஞ்சம் கண்களை மூடுங்க. இருக்கிற இடங்கள்ல நீங்க விளையாடக்கூடாது. அப்படியே கண்களை, கையில இருக்கிற நோட்டு புத்தகத்தை எல்லாம் கீழே வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி சேர்ந்து சொல்லுவோம். மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சத்தத்தை
சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஜீவநதியே ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு முறை கூட ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் இன்று பலனாக மாறட்டுமே. அப்படியே சொல்லுவோம். பலவீன பகுதியெல்லாம் எங்கள் பலனாக மாறட்டுமே. மறுபடியுமா பலவீன பகுதியெல்லாம் எங்கள் பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மறுபடியுமா ஜீவநதியே ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாடல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விண்ணப்பம் போல ஆண்டவருக்கு ஏறெடுப்போம். உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா பலதனமா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. அநேக பலவீனங்கள் நம்முடைய உள்ளத்துல உண்டு. ஆவிக்குரிய பலகீனங்கள் உண்டு, மாம்ச பலகீனங்கள் உண்டு. அந்த பலவீன பகுதிகள் எல்லாம் பலமாய் மாற்றப்படுகிற வேளை இது. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். பலவீனங்கள் பலமாய் மாறப்போகிறது. வருடங்களாய் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற வல்லமைகள் 18 வருடங்கள் பலவீனப்படுத்துகிற ஆவியை உடையவள் ஆலயத்திற்கு வந்தாள். எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனியாகவே 18 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இயேசு அவளை சுகப்படுத்தினார். கைகளை தட்டி நம்முடைய பலவீனங்களையும் ஆண்டவர் சுகப்படுத்துவார். பலவீனத்தின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ளாதவாறு, பலவீனத்தின் ஆவி நம்மை மேற்கொள்ளாதவாறு இத்தனை வருடங்கள் நம்மை கூனி குறுக பண்ணின, இத்தனை வருடங்கள் தலை நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பலவீனத்தின் கிரியைகள் கர்த்தர் இந்த ராமன் ஆராதனை வேளையில மாற்ற போகிறபடினால நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அது ஒரு ஆவிக்குரிய பலவீனங்களா இருக்கலாம், ஒரு மாம்ச பலவீனங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த பலவீனத்தின் ஆவி இந்த காலை வேளையில் நம்மை விட்டு வெளியேறுகிறது. ஆமென். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கூட கைகளை தட்டி எல்லா பலவீனத்தின் ஆவிகள், எல்லா பலவீனத்தின் வல்லமைகள், ஆமென், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கிரியைகள் எங்களை எவ்வளவும் நிமிரக்கூடாதபடிக்கு ஒரு கூனியை போல, ஒரு கூனியான ஸ்திரீயை போல ஆண்டுகளாய் வருடங்களாய் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை விட்டு, ஒவ்வொருவருடைய உள்ளத்தை விட்டு வெளியேறுவதாக. ரிகாலாதாடா ரிபாலாதானாமா. ஆமென் ஆமென். உம்முடைய தொடுதல் இந்த காலை வேளையில உண்டாகட்டும். ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுமையா, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தொடு. பலவீனப்படுத்துகிற ஆவி இனி எங்களுக்குள் ஜெயம் கொள்ளாதவாறு சொல்லுங்க. இனி என்னை
எங்களை மேற்கொள்ளாதவாறு, இனி எங்கள் குடும்பங்களை கிரியை செய்யாதவாறு, இனி எங்களை முடக்கி வைக்காதவாறு இயேசுவின் நாமத்தினாலே அந்த சிறையிருப்பு ஒழிவதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிட்டபடினால கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் எனக்கு இறங்கலையே, எனக்கு நன்மை செய்யலையேன்னு சொல்லி அதையே நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருந்த அந்த புலம்பலின் எண்ணங்களை கர்த்தர் நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறபடினால வாயில திறந்து கர்த்தரை துதித்து ஆமே கனப்படுத்துவோம் கர்த்தரை. ஆமே, புலம்பலுக்கு கர்த்தர் ஒரு முடிவுண்டாக்குகிறார். இந்த ஆராதனை வேளை உங்கள் புலம்பலுக்கெல்லாம் ஒரு முடிவுண்டாகிற வேளை. இந்த நாள் கிருபையாய் கர்த்தர் இறங்கி உம்மை நம்முடைய புலம்பலுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். நம்முடைய கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார். மகிழ்ச்சியோடு கூட தேவ ஜனங்கள் சபையாய் இணைந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களிலா என்னை அபிஷேகம் செய்திடுமே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. வரங்களிலா என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே, சொல்லுங்க ஜீவநதியே, ஆய்ந்து செல்லட்டுமே. இந்த ஆவியின் அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது பிரியமானவர்களே. கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. இந்த கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இறங்கும் பொழுதுதான் உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய வழி நடத்துதல் சரியா இருக்கும். நீங்க சரியான பாதையில பயணிக்க முடியும். ஆகவே வாயில திறந்து கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்புங்க, ஆவியின் வரங்களினால் என்னையும் அபிஷேகிங்க. அப்படி கண்களை மூடி சொல்லுங்க எல்லா சகோதர சகோதரிகள். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆவியினால நிரப்பணும், அவருடைய ஆவியினால நம்மை நிரப்பணும். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவே உம்முடைய ஆவியினால என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. தேவ ஆவியை பெற்ற மனிதர்களால அமைதியா இருக்க முடியாது. தேவ ஆவியை பெற்ற மனிதன் கூனியாய் வாழ முடியாது. தேவ ஆவியை பெற்றவர்கள் களி கூறுவார்கள். தேவ ஆவியை பெற்ற மனிதன் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை வீசுவா. தேவ ஆவியை பெற்ற மனிதனை பாவம் தொட முடியாது. தேவ ஆவியை பெற்ற மனிதனை சத்துரு தொட முடியாது. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென். என்னையும் உம்முடைய ஆவியால் நிரப்போன்னு சொல்லி கேளுங்க. வாயில திறந்து என்னையோ இந்த காலை வேளையில உம்முடைய ஆவியால் நிரப்புங்க. நீங்க என்ன பணி செய்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு ஏழ்மை நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவியால் என்னை நிரப்புங்க. சொல்லுங்க பார்க்கலாம், உம்முடைய ஆவியால் என்னை நிரப்புங்க. வயதான தாய் தகப்பமா சொல்லுங்க. ஆமென். மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறவர். ஆமென். சிறியவனோ பெரியவனோ வாலிபனோ இளம் வயதினரோ எல்லாருக்கும் அவருடைய ஆவியால் நிரப்புகிறவர். ஓ ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதி எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து நான் இயேசுவின் பிள்ளை சொல்லுங்க. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே அறிக்கையிடுங்கம்மா. வாயை திறந்து தகப்பனே சொல்லுங்க, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. ஆமே, நான் இயேசுவின் பிள்ளை, என் பயமே இல்லை. ஹல்லேலூயா.
உங்க வாய் பேச ஆரம்பிக்கட்டும், உங்க உதடுகள் பேச ஆரம்பிக்கட்டும். ஆமை, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கட்டும். வார்த்தையில தான் விடுதலை இருக்கிறது. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில ஒரு விடுதலை உண்டு. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில ஒரு ஜெயம் உண்டு. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில ஜெயம் உண்டு. வாயை திறங்க, திறங்க, திறந்து சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஜெயத்தை அருளி செய்கிறவர் நம் பக்கம் இருக்கிறார். ஜெயத்தை தருகிறவர் நம் பக்கம் இருக்கிறார். ஜெயத்தை அருளி செய்கிற ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இந்த காலை வேளையில நமக்கு ஜெயபலமாயிருக்கிறபடினால சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். ஆமென், ஆமென். நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்றுவா. எல்லா தரித்திரங்களையும் கர்த்தர் மாற்றுவா. உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன் வருகிறது. ஆமென். ஏன் என்கிற கேள்விக்கு பதில் அங்கே உண்டாகிறது. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க, கர்த்தரை துதித்து பாருங்கம்மா. ஆமென், ஆமென், ஆமென். எந்த மனிதனால உங்களை திருப்திப்படுத்த முடியாது. நீங்க துதிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவா. நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த உலகம் உங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தால உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், உலகத்தை மேற்கொண்டவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நமக்காக யுத்தம் செய்கிறவன் நம் மத்தியில் இருக்கிறார். ரிகதடலரதன சந்தலரபா நம்ம எல்லாம் ஜெயத்தை சுதந்தரிக்கிறவர்கள். ஆமென். ஜெயத்திற்கு பங்காளிகள். ஓ, நாம் ஜெயத்தை சுதந்தரிக்கிறவர்கள். ஆமென். கர்த்தர் அதற்காகவே அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். தோல்விகளை, நஷ்டங்களை ஜெயமாய் மாற்றுகிறவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரிபதல சந்தலரோ, நீர் வாழ்கவே, நீர் வாழ்க, 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 வாழ்க. இயேசுவின் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவர். அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படட்டுமா? எளிமையான எங்களை என்றும் நினைப்பவர், எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சத்தத்தை உயர்த்தி, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஒரு முறை கூட, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே. சபையா இணைந்து சொல்லுவோம், எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, தாய் தகப்பன்மார், துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. Thank you Jesus. இயேசு வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. ஜீசஸ். அலைக்கடலிலே சிக்கி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு படகு
அமைதியை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு படகு. இயேசு கடலின் மேல் நடந்து வந்து அந்த அலைகளினால் சிக்கி தவிக்கிற ஒரு படகுல ஏறினது போல இந்த காலை வேளையில அலைந்தோடுகிற உள்ளத்தோடு கூட அலைகளினால் அடிக்கப்பட்டு நொறுங்கி போன ஒரு படகு போல நின்று கொண்டிருக்கிற அநேக உள்ளங்களுக்குள் இயேசு என்கிற நாமம் உட்பிரவேசித்திருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அநேக உள்ளங்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அமைதியற்ற உள்ளங்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அலைந்தோடுகிற உள்ளங்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அமைதியை கர்த்தர் திருப்பிக் கொண்டிருக்கிறார். அலைகளின் இரைச்சலை ஓய பண்ணி கொண்டிருக்கிறார். சூழ்நிலையிலே காணப்படுகிற அலைகளின் இரைச்சல்களை அமைதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அலைகளின் ஓசைகளும் இரைச்சல்களை கர்த்தர் அமைதிப்படுத்தி ஜெய வீரராய் உங்களுக்குள் பிரவேசித்திருக்கிறார். கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட ஆமென் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஓ ரிபதடலர கல்பரதுடுரு. நன்றி 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 நன்றி. நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான காலை பொழுதிலும் கூட ஒரு சிறு கூட்டமாய் உடைய பாதத்தில் அமர்வதற்கு தேவரீர் எங்களை அழைத்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எவ்வளவு இரக்கமும் கிருபையும் உள்ளவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு பாக்கியம் தந்தீரே. ஆண்டவரே, எங்கள் குமுறல்களை எல்லாம் நீர் மாற்றி எங்களுக்குள்ள ஒரு மன தெளிவை கர்த்தர் கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாய் தேவரீருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம்.